Hey friends, vanakkam, welcome back to the channel Be You Defining. So இன்னைக்கு வந்து ஒரு ஹால் வீடியோ தான் பார்க்க போறோம். So மேக்கப், ஸ்கின் கேர் எல்லாம் ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வாங்கியிருக்கேன். மேக்கப் வராது, மோஸ்ட் ஆஃப் ஸ்கின் கேர் தான் வருங்க. ஸோ இது வந்து நைக்கால வந்து இந்த பிங்க் சேல் வந்துச்சு. எல்லா மாசமும் அது வந்துட்டு தான் இருக்குது. ஸ்பெஷலாக ஒன்றும் பெருசாலாம் எனக்கு தெரிய மாட்டேங்குது. பட் இருந்தாலும் ஒரு சிலதெல்லாம் வந்து நம்ம கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சு ஆஹா நல்ல டிஸ்கவுண்ட் வந்துருக்குடா அப்படி போடுறா அப்படின்னு மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டிஸ்கவுண்ட் அப்போ ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். அது என்னென்னு நான் வந்து ஒன்று உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க ஹால் வீடியோக்குள்ளார குதிச்சிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மஸ்ட் நான் வந்து என்னோட முடிக்கு வேண்டி நான் ரொம்பவே கேர் பண்ணுவேங்க. ஸோ ரொம்ப தேடி பார்த்து நான் வந்து இந்த லவ் பியூட்டி அண்ட் பிளானட்டோட ஆனியன் பிளாக் சீட் ஆயில் அண்ட் பச்சோலி ஹேர் ஃபால் கண்ட்ரோல் சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூ வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து ஹேரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு அண்ட் அவ்வளோதாங்க, அது மட்டும் தான் க்ளைம் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு வந்து இது ஜஸ்ட் ஒன் டைம் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒன் டைம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸும் வந்து தெரியல. ஸோ டெஃபினட்டாக வந்து ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுவேன். பிகாஸ் ஏன் இந்த ப்ராடக்ட் வாங்கினேன், ஏன் இந்த பிராண்ட் வாங்கினேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் இட் ஜஸ்ட் லைக் வாவ் மாதிரி என்னோட முடிக்கு வந்து நல்லது செஞ்சதுனால எனக்கு இந்த ப்ராடக்ட்டை வந்து விட்டு பிரியறதுக்கு மனசில்லை. இது 2 minutesல ஒரு கேம் சேஞ்சர்னே வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து நம்மளோட ரஃப் ஹேரை கூடயும் அவ்வளோ ஸ்மூத்தாக ஃப்ரிஸ்ஸாக இல்லாமல் சாஃப்டாக மேனேஜபிளாக ஆக்கிறதுக்கு இந்த ஒரு ஹேர் மாஸ்க் டஸ் மிராக்கிள்ஸ். அண்ட் எனக்கு ஹேர் வாஷ் பண்ணும் போதே நம்ம முடி தொடும் போது நம்மளுக்கு ஃபீல் இருக்கும் இல்லையா, அதே ஃபீல் எனக்கு வந்து இந்த மாஸ்க் போட்ட பிறகு ஒரு நல்ல ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். இஃப் சப்போஸ் நான் மாஸ்க் போடலைன்னா வந்து எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் சொரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த மாஸ்க் போடுறதுனால எனக்கு அந்த ஒரு குவிக்காக ஜஸ்ட் 2 minutesல இட் டஸ் தட் மிராக்கிள். ஓகேங்களா, ஸோ அதனால எனக்கு இது ரொம்ப பிடிச்சி போய் பாருங்கள். 1 இல்லை 2 வாங்கியிருக்கேன். ஸோ பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. அண்ட் அதுக்கப்புறம் நான் ஏன் இது வந்து அந்த ஆஃபரில் வந்து டக்குன்னு மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். உடனே ஆர்டர் போடணும் அப்படின்னு சொன்னனால நான் மறந்துட்டேன். இல்லைன்னா கண்டிப்பாக இதையும் வந்து ஒன்று வாங்கியிருப்பேன். ஸோ நம்மளுக்கு வந்து அது லாபமாக வந்திருக்கலாம். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் லெட் இட் கோ. ஸோ ஓகே ஃபைன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே ஒன் ஆஃப் மை ஃபேவரட். 2 minutesல இட் டஸ் மிராக்கிள்னால எனக்கு இது வந்து இட் ஹேஸ் மை ஹார்ட் ஃபார் இட். ஸோ ஓகே, அடுத்த ப்ராடக்ட் நம்ம பார்த்துடலாமா? இதுதாங்க பாடி வாஷ். எப்போவுமே வந்து பாடி வாஷ் வந்து ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுவும் டவோட பாடி வாஷ். நிறைய பாடி வாஷ் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். பட் டெஃபினட்டாக என்னோடய பாடிக்கு வந்து பயங்கரமாக ட்ரை ஆகிடும். ஸோ எப்போவுமே வந்து டவ் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனஸ் கேர் பாடி வாஷ். ஸோ இது ட்ரைனஸ் கேர்னால இது என்ன பண்ணுது அப்படின்னு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு ப்ராடக்டை வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். பட் டவ்வில் வேறு பாடி வாஷஸ்லாம் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அது இட் டஸ் அ குட் டீசன்ட் ஜாப். ஸோ அதனாலேயே வந்து சரி இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். அண்ட் இதுவும் வந்து எல்லாமே ஆஃபரில் தான் இருந்தது. எக்ஸாக்ட் ப்ரைஸ் எல்லாம் வந்து நான் டீட்டெயில்ஸ் அதாவது ஸ்க்ரீன்ஷாட்டாக வந்து அட்டாச் பண்ணுறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சரி ஃபர்ஸ்ட் டைம் எவர் நான் வந்து ஒரு பர்ஃப்யூம் பாடி லோஷன் வந்து ட்ரை பண்ணலான்ட்டு வாங்கியிருக்கேன். கஃபைனில் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்மர் ப்ரீஸ் பர்ஃப்யூம் பாடி லோஷன் வந்து வாங்கியிருக்கேன். அண்ட் இதோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து ரொம்ப மைல்டாக காமாக இருக்குதுங்க. ஸோ தன்மை குட்டியே வந்து காலையில் இது வந்தோடனே அம்மா நான் போட்டு பார்க்கட்டுமா அப்படின்னு வந்து கேட்டால் சரி ட்ரை பண்ணு பாப்பா அப்படின்னேன். So very mild, so very soothing, so very calm. Definitely it has my heart for this. And இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி அப்ளை பண்ணோன்னே நல்ல ஒரு ஷைன் கொடுக்குது. அண்ட் அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து அந்த பாடியில் இருந்துக்கிட்டே இருக்குதுங்க. இஃப் யூ ஆர் நாட் அ பர்ஃப்யூம் பர்சன் இந்த மாதிரி லோஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஒரு லக்ஸுரி பர்ஃப்யூம் வந்து இதில்குள்ளார வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. டெஃபினட்டாக நாம் வந்து பர்ஃப்யூம் போட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். டெஃபினெட்லி இட்ஸ் குட். அண்ட் நல்லா வந்து ஹைட்ரேட் பண்ணுது. இன்ஸ்டண்ட்டாக வந்து ஸ்கின்னில் வந்து அப்சர்வ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி சிப்பியாலாம் இல்லைங்க. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். சம்மர் ப்ரீஸ் இதில் வந்து என்னென்ன இருக்குது, நியாசனமைடு இருக்குது, கொக்கோ பட்டர், கஃபைன் அண்ட் லக்ஸுரியஸ் ஆக்வா ஃப்ரெஷ் ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கையில் இருக்கிறது இந்த டார்க் ஸ்பாட் கரெக்டிங் க்ளோ சீரம். இது வந்து நான் ஃபாலோ பண்ணுற ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து இது ரொம்ப நல்லா இருக்குன்னு வந்து சொன்னாங்க. எனக்கு வந்து ஆக்னே வரும். ஆக்னே வந்தால் நான் வந்து என் கையை வச்சு சும்மாவே இருக்க மாட்டேன். நான் வந்து ஏன் நீ வந்துடுவே அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டி அதை வந்து கிள்ளி விட்டுருவேன். கிள்ளி விடுறதுனால அது வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பிளாக் ஆகிடும். அண்ட் தென் அந்த பிளாக் வந்து கொஞ்ச நாள் ஃபேட் ஆகாமல் இங்கே பாருங்கள் இங்கே இருக்குது, இங்கே பாருங்கள் இங்கே இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஆகிடும். சரி அந்த மாதிரி டைமுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு க்ரீம் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து டார்க் ஸ்பாட் கரெக்டிங் க்ளோ சீரம். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நயாசனமைடு
ஃப்ளோனமைட்ஸ் இருக்குது. நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்ல மாய்ஸ்சரைஸ்டாகவும் க்ளோயிங் ஸ்கின் த்ரூ அவுட் த டே. ஸோ நீங்கள் டே டைமில் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து கொஞ்ச நாள் நான் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு என்னோட ரிவ்யூ வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஆயிலி ஸ்கின் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்னது வந்து ரொம்ப ஆயிலியெல்லாம் கிடையாது. கைண்ட் ஆஃப் அ காம்பினேஷன் ஸ்கின். டக்குன்னு வந்து பிம்பிள் வரும். அது பிம்பிள் வர ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, என்ன பலகாரம் சாப்பிட்றேன், இல்லை க்ளோஸ் டு மை பீரியட் டைம் ஆகட்டும், இல்லைனா வந்து நம்மளுக்கு சேராத ப்ராடக்ட் நம்ம போடுறோன்னா டெஃபினட்டாக வந்து எனக்கு பிம்பிள்ஸ் வரும். டச்வுட் ஒரு 2 to 3 months எனக்கு வந்து எந்த விதமான பிம்பிள்ஸ் வரல. ஸோ ஐ ஃபாலோ அ பியூட்டிஃபுல் ஸ்கின் கேர் ரூட்டீன். ஸ்கின் கேர் ரூட்டீன் கூட சொல்ல முடியாது. ஜஸ்ட் ஒன் பேசிக் 2 products to 3 products தான் வந்து யூஸ் பண்ணுவேன். அதே டஸ் அ மிராக்கல்னா எனக்கு நிஜமாவே அதிசயமாக இருக்குது. அண்ட் அது வேறு ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் வாஷ் தான். அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் த பிராண்ட் கான்ஷியஸ் கெமிஸ்ட்லேருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேஸ் வாஷ் தான். அது போட்டாலே எனக்கு போதுமான அளவுக்கு எனக்கு சூப்பர் ஸ்குவீக்கி க்ளீன் அண்ட் நம்மளோட ஃபேஸில் வந்து எந்த விதமான பிம்பிள்ஸ் எல்லாம் விடலை. அண்ட் காலையில் வந்து ஜஸ்ட் ஒரு சன்ஸ்க்ரீன் மட்டும் ஒரு நாள் போடுவேன், ஒரு நாள் ஸ்கிப் பண்ணிடுவேன், அந்த மாதிரி இருப்பேன். பட் டெஃபினட்டாக நைட் மட்டும் ஃபாக்ஸ்டெயிலோட மில்க் ட்ராப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். அது ரொம்ப நல்லா இருக்குங்க. இது ரெண்டுமே நான் வந்து கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால வித் லாட் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ் அண்ட் ஹோம் ஃபுட் சாப்பிட்றதுனால நிஜமாமே என் ஸ்கின் வந்து இஸ் டூயிங் குட். அதை உங்ககிட்டயும் வந்து சொல்லிட்டேன். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் இப்போ என் கையில் இல்லை. அதனால் நான் வந்து அக்கா அதுக்கு ஒரு தனி வீடியோ போடுங்கன்னு சொல்லுவீங்க. பட் 2 ப்ராடக்ட் வச்சு ஒரு வீடியோ போட முடியுமா அப்படின்னு மாதிரி தான் எனக்கு தாட். அதனால நான் வந்து ஓப்பனாக வந்து சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டெல்லாவோட டோன் பிரைட்னிங் கேப்சூல் ஆம்பியூல் வாங்கியிருக்கேன். சரி இல்லை சின்ன ப்ராடக்ட் வாங்கி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வந்து மினி சைஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ஒரு பேக்கேஜ் வந்து ஒரு 2 to 3 times வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட ஹஸ்பண்ட்க்கு இது வந்து ஃபேஸ் வந்து பிரைட்டன் அப் பண்ண மாதிரி இருந்தது. பட் எனக்கு வந்து நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது அதே மாதிரி ஃபீல் தான் இருந்தது. 2 times நான் வந்து ட்ரை பண்ணிட்டேன். 2 days வந்து கண்டினியூஸாக ட்ரை பண்ணதில் எனக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. பட் இட் ஹேஸ் லைக் அந்த ஒரு இது இருக்குது இல்லையா, நம்ம ஃபேஸில் போடும்போது லைக் குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இந்த பால்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஃபேஸில் நாமளே வந்து ஸ்ப்ரெட் பண்ணுற ஒரு ஃபீல் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. அண்ட் இது வந்து எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. நைட் நான் போட்டுட்டு நான் வந்து படுக்கும்போது லைக் கொஞ்சம் நாட் ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்ல முடியாது, லைட்டாக வந்து நம்மளுக்கு ஸ்டிக்கியாக இருக்குது. பட் ஓகே, இட்ஸ் மேனேஜபிள் அப்படின் மாதிரி தான் இருக்குது. இன்னும் ஃபுல்லாக இது பாட்டிலில் தீத்துட்டு எப்படி வந்து இது ரிசல்ட் கொடுக்குதா கொடுக்கலையா எல்லாமே என்னோட ஹானஸ்ட் ஃபீட்பேக் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். பிகாஸ் எனக்கு வந்து இப்போ என்ன ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, என் ஃபீஸ் சாரிங்க இங்கே வந்து இங்கே இந்த கேஸ் லைன் போட்டுட்ருக்காங்க. ஸோ திடீர்னு அவங்க பாட்டி அவங்க இஷ்டத்துக்கு வேலையை ஆரம்பிப்பாங்க. நம்ம போய் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதோட சவுண்டு தான் உங்களுக்கு கேட்குது. சாரி இஃப் ரொம்ப நாய்ஸியாக இருந்தால். சரிங்களா? இதை பற்றி டீட்டெயில் ரிவ்யூ நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ 2 days என்னால் பெருசாக வந்து ரிவ்யூ பண்ண முடியாது. என் ஃபேஸ் வந்து டேன் ஆகுது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் பேக்கோ ஃபேஸ் வாஷ் போட்டாலே வந்து நீட் ஆகிடும். அது எனக்கு பிரைட்டன் அப் பண்ணுறது தான் எனக்கு வந்து என்னோட டாஸ்க்கே. ஸோ அதனால தான் பிரைட்னிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து தேடி வாங்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? நான் டெஃபினட்டாக இதை வந்து சொல்லி ஆகணும். இது பிளிக்ஸோட ரோஸ்மேரி ஹேர் க்ரோத் அட்வான்ஸ் ஹேர் சீரம். இதில் வந்து 3% ரிடன்சல் அண்ட் அனாகெயின் அண்ட் பைகேப்பிள் ஹெல்ப்ஸ் பூஸ்ட் ஹேர் க்ரோத் அண்ட் ரெடியூசஸ் ஹேர் ஃபால். எனக்கு வந்து இந்த ரிசீடிங் ஹேர் லைன் இருக்குதுங்க. இந்த ரிசீடிங் ஹேர் லைனில் வந்து நான் ரொம்ப 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 ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த பி பாடி வைஸோட இந்த ரோல் ஆன் இருக்குல்ல, வேறு லெவலில் இருந்ததுங்க. ஸோ ஓகே, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவருக்கும் நல்ல ரிசல்ட் இருந்தது, எனக்கும் நல்ல ரிசல்ட் இருந்தது. நிறைய பேபி ஹேர்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் தானா கேட்டாலும் கிடையாது. பட் எனக்கே வந்து விசிபிளாக எனக்கு வந்து அந்த பேபி ஹேர்ஸ் எல்லாம் வந்து இருக்கிறது எனக்கு வந்து தெரியுது. அதனாலேயே ஐ எம் ஸோ மச் இம்ப்ரெஸ் வித் ரோல் ஆன் டைப்பான ஒரு ப்ராடக்ட்ஸ் தான் வந்து எனக்கு வந்து லைக் ஓகே டெஃபினட்டாக நம்ம வாங்கணும் அப்படின்னு மாதிரி இருந்தது. சரி பி பாடி வைஸில் நம்ம ட்ரை பண்ணிட்டோமே. சரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிளிக்ஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பாருங்க எவ்வளோ க்யூட்டாக ஹேண்டியாக இருக்குது. ஸோ நம்ம எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணும்போது இது நம்மளோட பேக்கில் வந்து நம்ம கேரி பண்ணிக்கலாம். அண்ட் எஸ் ரொம்ப ஈஸிங்க. இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டுன்னு உங்களுக்கு எங்கெங்கே வந்து ரிசீடிங் ஹேர்லைன்ஸ் இருக்குது இல்லை பால் ஸ்பாட்ஸ் இருக்கும் அந்த இடத்துலலாம் நீங்கள் டார்கெட் பண்ணி இப்படி நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும். டெய்லி நைட்டு நான் இந்த ஒரு வேலையை நான் வந்து மறக்காமல் பண்ணிவிடுவேன். மார்னிங் டே எப்போ நம்மளுக்கு டைம் கிடைக்குதோ நம்ம இப்படி நம்ம முடியல வந்து அப்ளை பண்ணி விடலாம். அண்ட் ஒன் திங் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக ஆயிலியாக அப்படியெல்லாம் எதுவுமே ஆகலை. நம்மளுக்கு வந்து இது போட்ட பிறகு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் பெருசாக வந்து தெரில. பட் எஸ் இதில் வந்து லைட்டாக நம்ம ப்ராடக்ட் வந்து வெளியே வருது. அண்ட் நம்ம அப்படியே லைட்டாக வந்து நம்ம மசாஜ் பண்ணியிருக்கலாம். அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பி பாடி வைஸோட 20% யூரியா ஃபுட்
ரோல் ஆன். ஓகேங்களா? என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் அவருக்கு வந்து இந்த மாதிரி கால் கொஞ்சம் வெடுப்பு இருந்தாலே அவருக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவார். எனி டைம் வந்து அவர் காலை வந்து ரொம்ப நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுருப்பாரு. ஸோ அதனால நான் வந்து சரி இது வந்து நிறையா வீடியோஸ் வந்து பார்த்தேன், நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி ரிவ்யூ பார்த்தேன். சரி நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வாங்கியிருந்தேன். ஜஸ்ட் ரொம்ப ஈஸிங்க. உங்களுக்கு கிராக்ட் ஹீல்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கீழே வந்து நம்ம கையெல்லாம் படாமல் அழகாக வந்து நம்ம இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸுங்க. ஐம் ஹெல்ப்லெஸ். ஸோ ஃபேயோட லிப் லைனர் ஒன்று வாங்கியிருக்கேன். மேக்கப்பும் ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபேயோட லிப் லைனர் ஒன்று வாங்கியிருக்கேன். நல்ல ஒரு பியூட்டிஃபுல் ப்ரௌன் ஷேட். லிப்ஸில் போட்டால் தான் எப்படி இருக்குன்னு தெரியும். பட் கொஞ்சம் ப்ராடக்ட் வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு. இன்னும் ரொம்ப தாராளமாகவே வேஸ்ட் பண்ணிடுச்சு. சீரியஸ்லி ஐ டென்ட் எக்ஸ்பெக்டட் திஸ். இது என் சைட்லேருந்து தான் தப்பு. பிகாஸ் நல்லா வந்து ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராடக்ட் கொஞ்சம் அதுக்கு க்ரிப்பு கிடைக்கல. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து இண்டி வைல்ட்லேருந்து இந்த டியூயி லிப் ட்ரீட்மெண்ட் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதுலேயே வந்து வேரியஸ் கலர்ஸ் எல்லாம் இருந்தது, லைக் சாய் அப்படின்ட்டுலாம் இருக்கும். பட் நான் சூஸ் பண்ணது இந்த ஒரு கலர். லைக் லிப்ஸில் போடலாம். ஓ காட், நைஸ். நல்லா சாஃப்டாக இருக்கு. நல்லா இருக்கே, க்ளாஸியாகவும் இருக்குது. நைஸ். இங்கே அப்ளை பண்ணலாம். திஸ் இஸ் அ ஷேடுங்க, தெரியுதுங்களா? இதுதான் ஷேட். இது மட்டும் போட்டால் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் லைட்டாக எனக்கு வந்து லிப்ஸில் வந்து ஒரு டிண்ட் இருக்கனால அதுக்கு மேலே தான் நான் வந்து டாப் அப் பண்ணியிருக்கேன். பட் இது நல்லா க்ளாஸியாக இருக்கேன். சிப்பியெல்லாம் இல்லை, லைட் வெயிட்டாக தான் இருக்குது. நம்மளுக்கு போட்ட மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. கைண்ட் ஆஃப் லைட்டாக ஒரு பர்னிங் சென்சேஷன் இருக்குது. பட் இதனாலையான்னு எனக்கு தெரியல. புதுசாக போட்டால் நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்குல்ல, அந்த ஒரு ஃபீல் தான் இருக்குது. மற்றபடி எதுவுமே இல்லை. அண்ட் ஐ லவ் திஸ் கலர். சூப்பராக இருக்குது இந்த கலர். பேர் லிப்ஸில் இது போடும்போது இன்னுமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ட்ரை பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த மேப்ளினோட டேட்டூ ப்ரோ. இது ஒன் ஆஃப் மை லைக் மஸ்ட் ஹேவ்னே வந்து சொல்லலாம். பிகாஸ் எனக்கு வந்து ஐப்ரோஸ் வந்து அழகாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். அதாவது நீட்டாக வந்து இருக்கணும். அதை எப்போவுமே வந்து வீடியோ வரதுன்னா கண்டிப்பாக ஃபில்லிங் பண்ணிடுவேன். அண்ட் எங்கே போகிறதுனாலும் வந்து நான் ஃபில்லிங் பண்ணிடுவேன். ஸோ ஓகே, நான் இது வரைக்கும் நல்லா வந்து பவுடர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ப்ராடக்ட் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது. சரி நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக கார்ட்டில் இருந்தது. எப்போவுமே மறந்து போயிடுவேன் கார்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கு. டூ விஷ் லிஸ்ட் வரும்ல, அந்த மாதிரி விஷ் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருவேன். பட் இந்த தடவை சரி டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின ஒரு ப்ராடக்ட். இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ போட்டு பார்ப்போமா? ஓகே, அடுத்ததும் ஒரு ப்ராடக்ட்டுங்க. இது ரெண்டையும் வந்து நான் பிரிச்சுட்டு வந்துடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மேப்ளின்லேருந்து டேட்டூ லைனர். அண்ட் இது வந்து ட்ராவல் அப்போல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பயங்கரமாக தின்னாக இருக்குங்க. நைஸ், எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி குட்டி மஸ்காரா வான் டைப்பில் வருது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மேப்ளினோட. வாவ், நைஸ். நல்லா அழகாக ஃபில் ஆகுதே. ஹாஸ் டுகெதர் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணவே வேணாங்க. லாங் ப்ரௌஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, நல்லா நீளமான ப்ரோலாம் இருந்தால் டெஃபினட்டாக இது வந்து ஷேப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இன்டாக்டாக ஒரே பிளேஸில் இருக்கும். ஃபில்லிங்க்கும் ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா இருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ ஈஸி பீஸி மாதிரி நம்மளுக்கு வேறு சீக்கிரமாக முடிஞ்சால் போதும்டா எப்போ அப்படின்னு மாதிரி இருக்கும். இதை நான் வாங்கின ஷேட் டார்க் ப்ரௌன் ஷேடுங்க. ஸோ அவ்வளோதாங்க. இதெல்லாம் தான் நான் வந்து இந்த ஒரு நைக்கா ஹாலில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அடுத்த ஹால் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம், கார்ட்டில் ஆட் பண்ணி வைப்போம். உங்களுக்கு நீங்கள் நைக்கா பிங்க் சேல்லப்போ நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கினீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன ப்ராடக்ட் வாங்கலாம், இது சூப்பராக இருக்கும்க்கா, டெஃபினட்டாக இதை ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு வந்து நீங்கள் எந்த ப்ராடக்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வுட் ரியலி லவ் டு ரீட் இட். ஓகே, ஸோ இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், டாட்டா, பாய்.